இன்னைக்கு இந்த வீடியோல வந்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா, அந்த மேற்கு வங்காளம் முழுவதும் ஒழிக்கக்கூடிய ஒரு பெயராக இன்னைக்கு மௌமிகா தேப்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டேட் மாறுது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க, ஆனால் பெண்களுக்கு அகைன்ஸ்டான வன்கொடுமை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். டெல்லியில் நிர்பயா அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து உச்சரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் சுவாதி அப்படின்ற பேர் பார்த்தோம் அப்படின்னா உச்சரிக்கப்பட்டுச்சு. இப்போ மேற்கு வங்காளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மௌமிகா தேப்நாத் அப்படின்ற பெயர் உச்சரிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய யூடியூப் ஜேர்னியில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே 20லேருந்து 30க்கும் மேற்பட்ட ஜஸ்டிஸ் அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ நம்ம இந்த மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது நடக்கும்போது ஜஸ்டிஸ் கேட்க தான் போகிறோம். இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் மௌமிகா தேப்நாத் அப்படின்ற வீடியோ நம்ம பேசுகிறோம். பட் எத்தனை பேருக்கு ஜஸ்டிஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, இல்லை பாலியல் பலாத்காரங்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து எல்லா ஸ்டேட்லையுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் இந்தியாவே ஒடுக்குற மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒன்றாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்லையாவது நடந்துருது. பட் அதை பற்றி நம்ம பரபரப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 நாள் பேசுகிறோம், அதுக்கப்புறம் அதை விட்டுறோம். மறுபடியும் 6 மாதம் கழிச்சு மேற்கு வங்காளத்தில் நடந்தது, இன்னொரு கேரளாவில் நடக்குது, அதை ஒரு 2-3 நாள் பேசுகிறோம். அதுக்கப்புறமா கேரளாவில் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடக்குது, அதை ஒரு 2-3 நாள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜஸ்டிஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கோமே தவிர இதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு தான் என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இப்போ வரைக்குமே தெரியாம போய்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மௌமிகா தேப்நாத்தினுடைய கேஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் யாருமே வாய் திறக்கல அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நமக்கு வந்துட்டு இந்த மேட்டர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த விஷயம் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் கூட நம்ம வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மாதிரி இருந்ததுனால இதை பத்தின வீடியோஸ் அப்படின்றத கண்டென்ட்டை நம்மளால ரெடி பண்ண முடியல. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கண்டினியூவா வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டைம் கிடைச்சோன்னே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இவங்களுக்காக நம்ம பேசவும் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா நீ சொல்ற மாதிரி நீ பேசினா மட்டும் மாறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து இத்தனை பேர் பேசுறதுனாலேயே மாறாத ஒரு விஷயம். நம்ம இதை பத்தி பேசல அப்படின்னா இன்னும் அளவுக்கு மீறி கட்டுக்கடங்காம போயிடும் அப்படின்றதான் என்னுடைய பயம். அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோல மௌமிகா தேப்நாத்துக்கு என்ன நடந்துச்சு, யார் இந்த மௌமிகா தேப்நாத் அப்படின்னு சொல்லி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌமிகா தேப்நாத் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டரேட் பிஜி டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான் மௌமிகா தேப்நாத். இவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு கருணையான ஒரு மனசு கொண்டவங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பயிற்சி மருத்துவர்கள்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மெடிக்கல் காலேஜ்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும், டாக்டருக்கு வந்துட்டு படிக்கக்கூடியவங்க வந்துட்டு டாக்டர்ஸ் பக்கத்தில் உட்காந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நோட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு நல்லா சொல்லித்தரதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி நோயாளிகளோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த டாக்டர் துறை இருக்கு இல்லையா, அந்த மருத்துவத்துறையில் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற ஆசையோடு இருந்த ஒரு பொண்ணு தான் மௌமிகா தேப்நாத். இத்தனைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதே ஆர்ஜி கர் மருத்துவமனையில் அவங்க வந்துட்டு யூஜி இருக்கு இல்லையா, யூஜியில் அவங்க கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு தேர்ச்சி அடைஞ்ச ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. படிப்புல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டேலண்டான ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜி கர் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா, அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேர் சொன்னா தெரியக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு லெவல்ல தான் இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம மௌமிகா தேப்நாத் அப்படின்னு வந்து பேரை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நல்லா யங்கஸ்ட்ல ஒரு சின்ன வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா நல்லா உழைக்கக்கூடிய ஒருத்தவங்க. அவங்க நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் நோயாளிகள், அவங்க துறை சார்ந்த நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களை கவனிச்சுக்கிற விதத்திலே பார்த்தோம் அப்படின்னா மௌமிகா மாதிரி நம்மளும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பேரை சம்பாரிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் அப்படின்றது போய்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இவங்க மருத்துவத்துறையில் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனமே நம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் அப்படின்றது நடக்குது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பாடி கண்டெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கருத்தரங்களை வந்துட்டு கண்டெடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36 மணி நேரம், அதாவது 1.5 நாள் அப்படின்னே சொல்லலாம், 36 மணி நேரம் வந்துட்டு ரெஸ்டே நம்ம கண்டினியூஸாக டியூட்டி அப்படின்றத பார்த்துருக்காங்க. கண்டினியூஸாக டியூட்டி அப்படின்றத பார்த்துட்டு பார்த்தோம்னா காலையில் 2 மணிக்கு தான் ஜூனியர் டாக்டர்ஸோட போய் சாப்பிட்டுருக்காங்க நைட் ஃபுட்னு. ஸோ 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா தூங்குறதுக்கு ப்ரைவேட்டான பிளேசஸ் அங்கே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மனசுலையா இருந்தாலும் சரி, இல்லை மேற்கு வங்காளத்துலேயே இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பேர் அப்படின்றத எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டலில் மக்களுக்காக இரவும் பகலும் நம்ம முன்னாடியே சொல்லும்போது ஒரு 36 மணி நேரம் கன்சிஸ்டண்ட்டாக உழைக்கக்கூடிய ஒரு டாக்டர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டிக்காக பர்சனலாக ரூம் கூட இல்லை அப்படின்றது ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம்.
அதனால அவங்களுடைய சாப்பாடு அப்படின்றத சாப்பிட்டுட்டு 3rd floorல இருக்கக்கூடிய கருத்தரங்கு மண்டபம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. லைக் இந்த மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்க வந்துட்டு ரெஸ்ட்டுக்காக போயிருக்காங்க தீபிகா அப்படின்னு தான் சொல்லப்படுது. மௌமிகா வந்துட்டு அங்க ரெஸ்ட்டுக்காக போயிருக்காங்க. அங்க போனவங்களை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட காலையில ஒரு 11:30 மணிக்கு வந்துட்டு மயங்கிய நிலையில மீட் எடுக்கிறாங்க. அவங்க போனதே எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணி அந்த மாதிரி தான் போறாங்க. அவங்கள மயங்கிய நிலையில மீட் எடுக்கும் போது அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா அவங்க வந்துட்டு அரை நிர்வாணமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது எல்லாராலையுமே யூகிக்க முடியுது. பட் என்ன நடந்துச்சு, மௌமிகாவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு 31 வயசு அப்படின்னே சொல்லலாம். அவங்க வீட்டுக்கு உடனடியா என்ன ஒரு விஷயம் கொண்டு போகப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மௌமிகா தேவ்நாத் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்கப்பட்டது. பட் இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு சிலர் வந்துட்டு மௌமிகா தேவ்நாத்தை கண்டெடுத்ததே அவங்க தான். அந்த மீட்டிங் ஹால் இருக்கு இல்லையா, அதுல மௌமிகா தேவ்நாத்தை பார்த்ததே அவங்க தான். இவங்க இந்த மருத்துவ நிர்வாகம் எதையோ மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உடனடியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே சொல்லி ஒரு ப்ராட்டஸ்ட் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்று போராட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இதுல பெரிய ஆள் ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்றதும் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வெளியே தீவிரமா ஸ்ப்ரெட் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மௌமிகா அப்படின்னு சொல்லி பேர் சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே இருந்தாலும் சரி, நோயாளிகள் மத்தியிலேயே இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சுட்டு இருந்ததுனால அவங்களுக்காக இப்படி ஒரு நிலைமை, ரொம்ப நல்ல பண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்று ப்ராட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மருத்துவ நிர்வாகம் இருக்காங்க இல்லையா, அவங்க கையை தாண்டி இந்த இஷ்யூ அப்படின்றது போயிடுச்சு. மீடியாக்கள் மத்தியில கவனம் அப்படின்றது பேர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா தான் அந்த கேஸ் அப்படின்றது சிபிஐக்கு மாத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரேத பரிசோதனைக்கு போகும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது அங்கே இருக்கு. அவங்கள வந்துட்டு அணுவா துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க, கற்பழிச்சு அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளிவருது அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய கண் இருக்கு இல்லையா, அவங்க கண்கள்ல வந்துட்டு உடஞ்ச கண்ணாடி துண்டுகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது வந்துட்டு அப்ப எந்த அளவுக்கு நரக வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி பதப்பதான் இருக்கு. கண்ணில் இருந்தாலும் சரி, இல்லை வாய்ப்பகுதிகள் இருக்கு இல்லையா, உதட்டுல இருந்து ரத்தம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலில் இருக்கக்கூடிய தொடைப்பகுதிகள், அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ், காலில் இருக்கக்கூடிய விரல், கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்துட்டு எலும்பு முறிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்களை அணுவா சித்திரவதை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கவனம் அப்படின்றத பெற ஆரம்பிச்சு அவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ராட்டஸ்ட் அப்படின்றத இறங்கின 1 மணி நேரம் கழிச்சு ஒரு சிவிக் ஆஃபீஸர் வந்துட்டு கைது பண்ணப்படுறாரு, சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆமா நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்ற அந்த தப்பை ஒத்துக்கிட்டு எனக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே 1 மணி நேரத்துக்குள்ள அவர் பண்ண தப்பு அப்படின்றத வந்துட்டு ஒத்துக்கிறாரு. இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் இந்த தப்புக்கு பின்னாடி இன்னும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் சஞ்சய் ராய் பார்த்தோம் அப்படின்னா தானா வாலண்டியரா வந்துட்டு சரண்டர் ஆயிருக்காரு. இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே முறையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1 வாரமா இந்த போராட்டம் அப்படின்றது போய்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு 15 கிராம் அளவுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா சீமென்ஸ் அப்படின்றது வெளியே வரும். பட் மௌமிகா தேவ்நாத் இருக்காங்க இல்லையா, சீமென்ஸ் அப்படின்னா என்னப்பான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா விந்தணு அப்படின்றத வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணோட உடலுறவு அப்படின்றத வச்சிருக்கும் போது 15 கிராம் அளவுக்கு தான் வரும். பட் மௌமிகா தேவ்நாத்தினுடைய உடல் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 கிராம் சீமென்ஸ் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கேங் ரேப் தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கு அப்படின்றது இருந்தாலும் மருத்துவ நிர்வாகம் இன்னுமே இந்த விஷயம் அப்படின்றத மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஆர்ஜிகர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அப்படி அவங்க மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா யாருக்காக இதை மூடி மறைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் அவங்க காப்பாற்ற பாக்குறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஒரே கேள்வியா இருக்கு. அப்ப அந்த 10 பேர் யாரு, அங்க நடந்தது என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த உண்மை வெளிவரணும். இல்ல அப்படின்னா இந்த மௌமிகா தேவ்நாத் மாதிரி அதுவும் 100 வருஷங்கள் வந்துட்டு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்லே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா மௌமிகா தேவ்நாத் மட்டும்தான் வெளியே வந்தாங்களா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்கா, இல்ல மௌமிகா தேவ்நாத் விஷயம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணில் பட்டதுனால இவ்வளவு பெருசா வெடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருக்கு. மௌமிகா தேவ்நாத் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அவங்க வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா தண்டனைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நோயாளிகள் கூட அட்டென்ட் பண்ணாம ப்ராட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த கேஸ் அப்படின்றது எந்த கட்டத்தை நோக்கி நகரப்போது, யார் யார் குற்றவாளிகள்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்வியாகவும் இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாஸ்லயும் இருந்தாலும் சரி, மீடியாஸ்லயும் இருந்தாலும் சரி, இந்த விஷயம் அப்படின்றது கவனம் பெற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்டான விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அடுத்த வீடியோவில் பேசலாம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தடா, பை பை.